அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், தரம் 9, 10 படிக்கிற பிள்ளைகளுக்கு எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் ஒன்கோயிங் போய்கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஆன்லைன்லையும் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த ஃபிசிக்கல் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் என்ன மாதிரி செய்ய போகுது, நாங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் அடுத்தது செய்ய போகிறோம், இந்த ரிவிஷன் கிளாஸில் நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவில் மேக் பண்ணி சொல்கிறேன். சரிதானே? ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். தரம் 9ஆம் ஆண்டு முதலாவது எடுப்போம். 9ஆம் ஆண்டு பிள்ளைகள்ல அவங்களுக்கு செவ்வாய் புதன்கிழமை 7:30 to 8:30 வரைக்கும் தியரி கிளாஸஸ் போகும். எங்களை எப்பவுமே நாங்க ஒரு கிழமையில 3 மணித்தியாலம் தான் தியரி கிளாஸ் வளமையா செய்யறது. ஸோ 1.5 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் 2 வகுப்புகள் என்ன செய்யும் நடைபெறும். செவ்வாய் புதன் 2 நாளும் 7:30 to 8:30 வரைக்கும் உங்களுக்கு தியரி கிளாஸஸ் என்ன செய்ய போது போக போது வளமைய மாதிரி. இப்போ உங்களுக்கு 9ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வார 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு நாங்க செய்ய போற சாப்டர் என்னன்னு சொன்னா சுட்டிகள்ங்கிற சொல்ற பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நேர்மாறு வீத சமன் முடிச்சிட்டோம், அதே மாதிரி கணிகருவி முடிச்சிட்டோம். அடுத்தது நாங்க செய்ய போற பாடம் என்னன்னு சொன்னா சுட்டிகள்ங்கிற பாடம் செய்ய போறோம். சரியா? அதே மாதிரி 10ஆம் ஆண்டுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ரிவிஷன் நாங்க தெளிவாக முடிச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பல பேப்பர்ஸ் செஞ்சு காட்டி, இப்ப 10ஆம் ஆண்டுக்கு அடுத்ததாக நாங்க செய்யற யூனிட் தான் என்ன, அட்சர கணித பின்னம். அட்சர கணித பின்னம் செய்யணும் என்று சொன்னா உங்களுக்கு தெளிவாக காரணிப்படுத்தல்ங்கிற அறிவு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது தெரிஞ்சிருக்க வேண்டியது அட்சர கணித கோவைகளின் போமசி காண்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 யூனிட்டும் தெரிஞ்சால் மாத்திரமே அட்சர கணித பின்னம் செய்யலாம். சோ நான் அட்சர கணித பின்னத்துல இவங்க 2 பேரையும் சேர்த்து ரிவிஷன் செஞ்சுதான் அட்சர கணித பின்னம் செய்யறோம். அந்த அட்சர கணித பின்னம் சப்போஸ் முடிகிற நிலைமைக்கு வருது. நாங்க அடுத்த சாப்டர் உங்களோட அடுத்த சதவீதம் அப்படி போகாம, எனக்கு ரூல்ஸ் தெரியும் தானே, 10ஆம் ஆண்டுக்கு போற தியரி கிளாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல தான் போகும். சிலபஸ் டேர்முக்குள்ள முடிபடும், ஆனா அது ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி தான் சிலபஸ் மாறும். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் முதலாவது செஞ்சது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல முதலாவது வந்தவங்க சுற்றுலா பாடம் படிப்பிக்கல. நான் முதலாவது படிப்பிச்சது பின்னத்தை படிப்பிச்சுட்டு நேர்மாறு வீத சமன் படிப்பிச்சேன். பின்னம் படிப்பிச்சு பின்னத்துல வந்து கடந்த பாஸ் பேப்பர்ஸை ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டு பின்னத்தோட சேர்ந்து நேர்மாறு வீத சமன் சேர்ந்து வருகிறது. அப்ப நேர்மாறு வீத சமனை படிப்பிச்சு பின்னத்தோட நேர்மாறு வீத சமன் எப்படி கேள்வி வருதுன்னு சிலத்தை படிப்பிச்சு போட்டு லாஸ்ட் இயர் பின்னத்தோட சதவீதம் வந்துச்சு. பட் சதவீதம் செகண்ட் டேர்ம் சிலபஸ், அதனால சதவீதத்தை கொஞ்சம் ஒமிட் பண்ணி வச்சுட்டு என்ன செஞ்சேன், சுற்றளவு படிப்பிச்சேன். சுற்றளவுக்கு அப்புறமா பரப்பளவு சேர்த்து படிப்பிச்சு பல வருஷ பாஸ் பேப்பர்ஸ் அழகைய முறையில செஞ்சு காட்டினேன். அதுக்கப்புறமா தெரிந்தானே அந்தந்த சாப்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி போனேன். தேற்றத்தை தண்ணியோட பேக்கேஜ் எடுத்து செஞ்சேன். இதை மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸை முடிச்சோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள ஃபைனல் பேப்பரையும் செய்யற அளவுக்கு நாங்க செஞ்சு முடிச்சோம். அதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம் சிலபஸ் போக போகுது. இப்ப உங்களோட செகண்ட் டேர்ம் சிலபஸ்ல நாங்க இன்னும் ஒரு டைம் அட் பண்ணி ரிவிஷன் கிளாஸ் ஒன்று செய்யறோம். தம்பி ரிவிஷன் கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கணும். எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம்டா, படிக்கிறதான். ஆனா ஊட்டவை படிக்கிறேன்னு சொன்னா பெரும்பாலான பிள்ளைகளுக்கு மாச்சு கிளாஸ்லையும் படிச்சு காலத்துல ஸ்கூலுக்கு போய் வந்து பின்ற டியூஷனுக்கு போய் வந்து நைட்டுக்கு ஒரு கிளாஸ் போய் வந்து அதுக்கப்புறமா ஊட்ட படிக்க டைம் இல்லை. சரியா? இதுதான் பெரும்பாலான விஷயம். நான் இந்த கிளாஸ்ல வளமையா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீ படிக்கணும், பட் இந்த கிளாஸுக்கு வார அந்த 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் எவ்வளவோ அதை தெளிவா பயன்படுத்து. கிளாஸுக்குள்ள இருந்து படிச்சுட்டு போ. வீட்டு போய் படிக்கிறங்கிறது வச்சுட்டு அது வேணும்னா படி. பட் கிளாஸுக்குள்ள இருக்கிற டைமை பகடி பண்ணாம ப்ராப்பரா சரியா என்ன சொல்லு சரியா பயன்படுத்தினேன்னு அது உண்மைக்கு உனக்கு நல்ல ஒரு சக்சஸா இருக்கும். ஏன்னா கிளாஸஸ் அப்படித்தான் போறது. அதுக்காக நான் இங்க செய்யற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ் முடிச்சா இப்ப செகண்ட் டேர்ம் சிலபஸ் இந்த டைமுக்கு தியரி கிளாஸ்ல 7 மணி தொடக்கம் 8:30 வரைக்கும் 10ஆம் ஆண்டுக்கு டைமை பாருங்க, அதே டைம் 9ஆம் ஆண்டுக்கு டைமை பாருங்க. இந்த டைமுக்கு உங்களுக்கு தியரி கிளாஸ் போகும். ரிவிஷன் கிளாஸ்ல என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சேன்னா, இப்ப வார செவ்வாய்க்கிழமை எங்கட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணா 7 to 8:30 வரைக்கும் கிளாஸ் போகுதா? ஓகே, 8:30 வரைக்கும் தியரியை முடிச்சுட்டு 8:30 to 9 வரைக்கும் இன்னும் ஒரு பேப்பர் தந்து இப்போ உங்களோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு யூனிட் என் கோலம், அப்ப அந்த சாப்டர் எடுத்து இது கான்செப்ட் என்ன, இத மாதிரி ஒரு கேள்வி. கிளியரா? சோ ஒவ்வொரு கேள்வி ஒரு 2 கேள்வி வச்சு கொண்டு என்ன செய்யும், பழசு ரிவைஸ் பண்ணும். இப்ப செகண்ட் டேர்ம் சிலபஸ்ல சாப்டர் கொஞ்சம் முடிச்சிட்டு வந்தா அந்த ரிவிஷனுக்குள்ள செகண்ட் டேர்ம் சிலபஸுக்கான சில பார்ட் டைம் போட்டு செஞ்சுட்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, நீ ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வரக்குள்ள புதிய ஒரு தியரி படிப்பாய். அந்த நாளிலேயே படிச்ச ஒரு பழைய விஷயத்தை மீட்டி கொண்டு போவாய். கிளியரா? சோ இத மாதிரி தான் 10ஆம் ஆண்டு ஓலவல் 2க்குமே சேர்த்து கொண்டு செய்ய போறோம். சரி, ஓலவலுக்கு வேற கிளாஸ், 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 2க்குமே இந்த ரிவிஷன் கிளாஸோட சேர்த்து நாங்க என்ன செய்யறோம், 10ஆம் ஆண்டு தியரி கிளாஸையும் சேர்த்து கொண்டு செய்யறோம். சரியா? இப்ப வார கிழமையில இருந்து நாங்க இதை என்ன செய்ய போறோம். இது வந்துட்டு பிசிக்கலா வாரவங்க கல்முனை சாய்ந்தமருந்து மாலையக்காடு இங்க இருக்கிறவங்க பிசிக்கலா எங்க கிளாஸுக்கு என்ன செய்யலாம், வந்து படிச்சு கொள்ளலாம். லொகேஷன் பெரும்பாலானங்களுக்கு தெரியும் தானே. சோ தெரியாதவங்களுக்கு கல்யாண ரோட் சாய்ந்தமருது 8, கல்யாண ரோட்ல எங்க இருக்குன்னு இக்ரா ஃபோன் ஷாப் இப்ப சந்தி கடந்த மாதிரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்த போட் இருக்கும், அழகா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சோ கிளாஸஸ் பெரும்பாலானங்களுக்கு நடக்கிற இடம் தெரியும். சோ அங்க பிசிக்கல் கிளாஸ் நாங்க என்ன செய்யறோம்,
செய்யறோம். அதே டைம் பிசிக்கல் கிளாஸ் வாரவங்களுக்கு நாங்க செய்யற ஒரு விஷயம் தான் இந்த கார்டு வளமையா கொடுக்கறது. இந்த கார்டு பேரண்ட்ஸுக்கு சம்டைம் தெரியாம இருக்கும், அவங்களுக்கு இதை விளங்குற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றேன் இது என்னன்னு சொல்லி. சரியா, இந்த கார்டுல சரியா இங்க முன்னுக்கு பாருங்க அட்டண்டன்ஸ் கார்டுன்னு சொல்லி இருக்கும். மேலுக்கு பிள்ளைகளுக்கான நேம், அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர் நாங்க இங்க கொடுப்போம். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வந்தா அந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஃப்ளோல தான் போகும். இங்க என்ன செய்யணும், ஒரு பிராங்க் பண்ணி படும். சரியா, இப்ப உங்களோட பிள்ளை முதலாவது கிளாஸ் வருது, 2வது கிளாஸ் வருது, 3வது கிளாஸ் வரல, 4வது கிளாஸ் வருதுன்னு 4வது கிளாஸ் நாங்க விட்டுட்டு தான் 3வது கிளாஸ் விட்டுட்டு தான் 4வது கிளாஸ் என்ன செய்யும், அடிப்படும். சோ உங்களோட பிள்ளைகள் எத்தனை நாள் கிளாஸுக்கு வந்திருக்கு, எங்களை ஏமாத்தினதா அல்லது பிள்ளைகள் உங்களை ஏமாத்தினதா, அழகா நீங்க இந்த கார்டுல என்ன செஞ்சீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப இந்த பிள்ளை உங்களுக்கு இந்த காட்டே இல்லைன்னு சொன்னா அதுக்கு இன்னும் ஒரு வே தான் முன்னுக்கு இருக்கு. சரிதா, இதுல நாங்க வளமையா செய்யற ஒரு விஷயம் மந்த்லி 2 எக்ஸாம் வளமையா வைக்கிறது. சரியா, இப்ப நாங்க எக்ஸாம் நடந்த டேட்டை போடுவோம், பிள்ளைகளுக்கான மார்க்ஸை போடுவோம், இங்க பிள்ளையோட ரேங்கை போடுவோம். அங்க டைம்ல பேரண்ட்ஸ்ல சிக்னேச்சர்ஸ் வேணும். சோ நீங்க மாசத்துல 2 தடவை இந்த கார்டை என்ன நீங்களே பார்த்து சைன் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ பிள்ளையோட மார்க்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த சேர்ட்ட படிச்சதுக்கு அப்புறமா பிள்ளையோட மார்க்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, முதலாவது எக்ஸாம்ல வந்த மார்க்ஸை பார்க்க 2வது வந்த எக்ஸாம்ல மார்க்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா நீங்க தெளிவாக பார்த்து கொள்ளலாம். பார்த்து அடுத்துதான் என்னோட சிக்னேச்சர் இருக்கும். உங்களோட சிக்னேச்சரை பார்த்து தான் என்னோட சிக்னேச்சர் வரும். அந்த டைம்ல உங்களோட சிக்னேச்சர் இருந்தா நான் கால் பண்ணி உங்களோட தான் நடுவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவேன். கிளியரா? சோ பிள்ளைகள் என்ன செய்யலாது, பேரண்ட்ஸையுமே மாத்த இயலாது, என்னையுமே மாத்த இயலாது, விலையும் கொள்ளுங்க. சோ இந்த கார்டு நாங்க அடிக்கிறதுக்கான மெயின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகள் படிக்கணும், ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் படிக்கணும். கிளியரா? சோ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு போட்டித்தன்மை வரணும், பட் பொறாம வராது எங்க கிளாஸுக்குள்ள. சோ போட்டித்தன்மை வரணும், அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டி போட்டு எக்ஸாம் வச்சு என்ன செய்யும், மார்க்ஸ் போடணும். இப்ப இந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஒரு 3 கிளாஸ் ரிவிஷன் போனிச்சுன்னு சொன்னா 4வது கிளாஸ் ஒரு எக்ஸாம் மாதிரி போகும். கிளியரா? சோ அந்த வேயில தான் எங்களோட கிளாஸஸ் என்ன செய்ய போகுது, வார வீக்ல 9ஆம் ஆண்டுக்கு 10ஆம் ஆண்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. 10ஆம் ஆண்டுல சுட்டிகள்ங்கிற பாடம் ஸ்டார்ட் பண்றோம் 17ஆம் தேதி. அதே மாதிரி 9ஆம் ஆண்டுக்கு 17ஆம் தேதி சுட்டிங்கிற பாடம் ஸ்டார்ட் பண்றோம். 10ஆம் ஆண்டுக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை அவங்களுக்கு என்ன போய்கொண்டிருக்குன்னு சொன்னா அச்சரணித பின்ன போய்கொண்டிருக்கு. அது முடிய அப்படின்னா ஒருங்கமை சமன்பாடுக்குள்ள பாய்வன். ஒருங்கமை சமன்பாடுன்னு சொன்னா சமன்பாடுகள் ஒரு யூனிட் இருக்கு, அதை படிச்சுட்டு மட்டும் போகாம அதை படிச்சுட்டு ஒருங்கமை சமன்பாடுக்குள்ள போயிட்டு ஒருங்கமை சமன்பாட்டுல வந்து பாஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லா பார்ப்போம். சரியா, நான் கொஞ்சம் அதிகமாக கேள்வி செய்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யும், கிளாஸஸ் போய்கொள்ளும். உங்களோட அந்த கிளாஸஸ் அதே மாதிரி இந்த கார்டு ஏற்ற மாதிரி இனிமே இந்த கார்டு என்ன அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கிளாஸஸ் இனிமே போகும். சரிதானே? இந்த கிளாஸ்ல வந்துட்டு பிசிக்கல் கிளாஸ் வளமையா போற மாதிரி போகும். ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் லைவ்ல பிரைவேட் லிங்க்ல நடக்கும். சரிதானே? ஸோ யூடியூப் லைவ்ல இந்த கிளாஸஸ் போகும். கிளாஸ் தவறுற பட்சத்திலேயோ அல்லது இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ரிவிஷன் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும், ஆன்லைன்ல வரவங்களுக்கு ஒரு எக்ஸஸ் வரும். அதாவது கிளாஸ் நீங்க திரும்ப எத்தனை தடவை வேணாலும் பார்த்து படிச்சு கொள்ளலாம். அதே இந்த பிசிக்கல் கிளாஸ் வரவங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் தவறினா ஃப்ரீயா நாங்க என்ன செய்வோம், வளமையா கொடுப்போம். எங்களோட கிளாஸ்ல வாரம் பிள்ளைகள் படிக்குது, திருப்பி இந்த கிளாஸ் கொஞ்சம் இன்னொருக்கா பார்க்கணும் சரிங்களா, நாங்க எங்களோட பிசிக்கல் கிளாஸ் வரவங்களுக்கு ஃப்ரீயா நாங்க என்ன செய்வோம், ரெக்கார்டிங் அவைலபிளும் கொடுக்கறது வளமை. சரியா, எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், பட் என்ன செய்யணும், படிக்கணும். ரூல்ஸ் வந்துட்டு படிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த கிளாஸஸ் வந்துட்டு பிசிக்கலா என்ன ஆன்லைனா ரெண்டுலையுமே நாங்க என்ன செய்ய போறோம், 17ஆம் தேதி 9ஆம் ஆண்டுக்கும் 21ஆம் தேதி 10ஆம் ஆண்டுக்கும் நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்றோம். அதாவது மெயினா ஒன்லைன் போய் பிசிக்கலா போய் கொண்டிருக்கி ஒன்லைன்லயுமே சேர்த்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எங்களோட கிளாஸை ஜாயின் பண்ண விரும்பினா வாட்ஸ்அப் நம்பர் நார்மல் கால் ரெண்டுல எது வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், பேசி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்படியான ஒரு கிளாஸஸ் போய் கொண்டிருக்கு, மிஸ் பண்றாதீங்க. அதை நான் திரும்ப சொல்லுவேன். ஸோ உங்களோட விருப்பம். அச்சம் என்பது மடமேடா, கணிதம் என்பது இனிமேடா. ஸோ ஃபியாமனிலா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.